பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதை அதிமுக செயற்குழு கூட்டத்தில் அங்கீகரித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு அதிமுகவின் முதல் செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அக்கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்ற செயற்குழு கூட்டம் தொடங்கியது. கூட்டத்திற்கு செல்போன் கொண்டு செல்ல அனுமதி இல்லை உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து அதிமுக செயற்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு செயற்குழுவில் முழு மனதுடன் ஆதரவளித்து அங்கீகரித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக தலைமையிலான கூட்டணியின் தொடக்கமாக பாஜகவுடன் கூட்டணியை அமைத்தும் மெகா கூட்டணி அமைப்பதற்கு வியூகம் வகுத்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு செயற்குழுவில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பை அறிவித்த ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவித்தும், காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த 26 பேருக்கும் இரங்கல் தெரிவித்தும், 2021 தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பது உள்ளிட்ட காரணங்களுக்காக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு மூத்த தலைவர்கள் யாரும் செய்தியாளர்களை சந்திக்காமலும் பாஜக கூட்டணி தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்காமலும் தவிர்த்தனர். அறிவிப்புலாம் கட்சி சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு விவேகமாக பணியாற்றணும். அது எடப்பாடி எடுக்கின்ற முடிவுகள் வெற்றிகரமான பாதைக்கு அழைத்து செல்லும். அதை நோக்கி நாங்கள் சொல்றோம். இதனிடையே அதிமுக கூட்டணியில் பாஜகவை அமைதியாக இணைத்தது போல மேலும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும் எனவும், இது குறித்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் எனவும் செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். கூட்டணி குறித்து எவ்வித விமர்சனத்தையும் முன்வைக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.